السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ألا إنهم هم المفسدون ولكن لا يشعرون. صدق الله العظيم. அல்லாஹ் தஆலா வரிசையாக முனாஃபிக்கீன்களுடைய அடையாளங்களையும் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளையும் நமக்கு நினைவூட்டுகிறான். அதன் அடிப்படையில் முனாஃபிக்குகள் சொன்னார்கள், முனாஃபிக்குகளிடத்திலே நீங்கள் ஃபசாது செய்ய வேண்டாம், மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் நாங்கள் அமைதியைத்தான் ஏற்படுத்துகிறோம், நாங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொல்வார்களாம். அதற்கு பதிலளிக்கும் வண்ணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், அலா உணர்ந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். அலா என்பது ஹர்ஃபு தன்பீஹ் என்று சொல்வார்கள், எச்சரிக்கையுடைய வார்த்தை. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன, அவர்கள் தான் குழப்பவாதிகள், அவர்கள் தான் மனிதர்களை பிரித்து விடுவதிலே சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள். வலாக்கின் லா யஷ்உரூன், ஆனால் அவர்கள் உணர மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக இந்த வசனத்திலே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். முனாஃபிக்குகளுடைய தன்மையே அதே போன்று தான், மக்களை ஏமாற்றுவது, தான் நல்லவர்களை போன்று மக்களுக்கு மத்தியிலே நடிப்பது, தான் ஒரு பெரிய நபர் என்பதை போன்று மக்களுக்கு மத்தியிலே ஒரு செய்தியை, ஒரு செயலை வெளிப்படுத்துவது. ஆனால் அல்லாஹ் தஆலா நம்மை உணர்த்தும் வண்ணமாக, அலா மக்களே, நீங்கள் உணர்ச்சி வசமாக ஒஷாராக இருந்து கொள்ளுங்கள், நீங்கள் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்கள். ஹுமுல் முஃப்ஸிதூன, அந்த முனாஃபிக்குகள் இருக்கிறார்களே அவர்கள் தான் குழப்பவாதிகள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு உணர்வூட்டும் வண்ணமாக நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். பெரியோர்களே, சகோதரர்களே, இங்கு அல்லாஹ் தஆலா இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஃபசாது, ஷுரூர். அவர்கள் தான் ஃபசாது செய்யக்கூடியவர்கள், மேலும் ஷுரூர் இல்லாதவர்கள். ஃபசாது செய்யக்கூடியவர்கள் என்று சொன்னால் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். குழப்பம் என்றால் குஃபுர், காஃபிர்களுக்கும் முஃமின்களுக்கும் மத்தியிலே ஒரு விதமான குழப்பங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியவர்கள், சண்டைகளையும் சச்சரவுகளையும் அதிகப்படுத்தக்கூடியவர்கள். இது போன்ற அதிகமான ஃபசாதுகள் இருக்கிறது. அந்த ஃபசாதுகளிலே தான் உள்ளம் சார்ந்த ஃபசாதுகளையும் நாம் ஞாபகப்படுத்தினோம் சென்ற தஃசீரிலே. உள்ளம் சார்ந்த ஃபசாது தான் நம்மிடத்தில் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. முனாஃபிக்குகள் செய்தது முஃமின்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியிலே ஏற்படுத்திய அந்த ஃபசாது, குழப்பங்கள். மேலும் பலவிதமான குழப்பங்களை முனாஃபிக்குகள் செய்தார்கள். முஸ்லிம்களாகிய நம்மிடத்திலே இது போன்ற சில ஃபசாதுகள் இருக்கிறது, அதுதான் உள்ளம் சார்ந்த ஃபசாது இருக்கிறது என்பதாக நாம் ஞாபகப்படுத்தினோம். மேலும் என்ன இருக்கிறது அவர்களிடத்தில்? ஷுரூர் இல்லை, உணருதல், அறிதல் என்று உணரமாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஷுரூர் இருக்காது அந்த முனாஃபிக்குகளுக்கு. தான் தவறு தான் செய்கிறோம் என்ற அந்த உணர்ச்சி, அந்த ஷுரூர் அவர்களிடத்தில் இருக்காது என்பதாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். பொதுவாகவே மனிதன் என்று சொன்னால் ஷுரூர் இருக்க வேண்டும். தான் நன்மை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த நன்மையுடைய அந்தஸ்து என்ன என்கிற ஷுரூர் உள்ளத்தில் உதிக்க வேண்டும். தொழுகிறோம் என்று சொன்னால் அந்த தொழுகையுடைய அந்த மதிப்பு, அதிலே அந்த ஷுரூர் இருக்க வேண்டும். தொழுகையிலே இன்பம் இல்லை, காரணம் என்ன? ஷுரூர் இல்லை. தொழுகையிலே லஸ்ஸத் இல்லை, காரணம் என்ன? ஷுரூர் இல்லை. நோன்பு வைக்கும் போது ஒரு லஸ்ஸத், ஒரு இன்பம் இல்லை, ஷுரூர் இல்லை. ஒரு உணவு சாப்பிடுறோமே, ஒரு பிரியாணி சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் ஒரு ஷுரூர் இருக்கா இல்லையா? ஒரு சுவை நாவிலே தெரிகிறதா இல்லையா? சீனியை அள்ளி நாவிலே போடுகிறோம் என்று சொன்னால் ஒரு சுவை தெரிகிறதா இல்லையா? உப்பை நாவிலே அள்ளி போடுகிறோம் என்று சொன்னால் ஒரு உவர்ப்பு தெரிகிறதா இல்லையா? அந்த உப்பின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த பிரதிபலன் தெரிகிறதா இல்லையா? ஏன் அந்த தொழுகையின் போது நமக்கு அந்த இன்பம், லஸ்ஸத் நமக்கு ஏன் தெரியவில்லை? காரணம் என்ன? ஷுரூர் இல்லை. அல்லாஹ்வின் மீது முஹப்பத் இல்லை. அந்த ஷுரூரை தான் நாமும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் முனாஃபிக்குகள் இருக்கிறார்களே, என்ன இருந்தது என்று சொன்னால் அவர்கள் தவறு செய்தார்கள், ஃபசாது செய்தார்கள். தான் ஃபசாது தான் செய்கிறோம் என்ற ஷுரூர் அவர்களிடத்தில் இல்லை. நாம் தொழுகிறோம், அல்லாஹ்விடத்திலே பேசுகிறோம் என்ற ஷுரூர் இல்லை. இரண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இது போன்ற ஆயத்துக்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துவதின் நோக்கமே நாம் இதன் மூலமாக பலவிதமான இப்ரத்துகளை நாம் பெற வேண்டும்.
அவர்களிடத்தில் அது போன்ற சுழூர் இல்லை. நம்மிடத்தில் எந்த விதமான சுழூர் இல்லை. தொழுகையிலே சுழூர் இல்லை, நோன்பிலே சுழூர் இல்லை, இபாதத்துகளிலே ஒரு லஸ்ஸத் இல்லை, சுழூர் இல்லை. காரணம் என்ன? நோன்பு வைக்கும் பொழுது அல்லாஹ்வுக்காக இந்த நோன்பை வைக்கிறோம் என்ற ஒரு சுழூர் இல்லை. அல்லாஹ் பார்க்கிறான் என்ற ஒரு இன்பம் இல்லை, ஒரு சிந்தனை இல்லை, உணர்ச்சி இல்லை. அதையெல்லாம் நாம் வருவதற்கு, நம்முடைய உள்ளம் உயிர் பெற்று ஈமானுடன் நாம் வாழ்வதற்கு இது போன்ற சுழூர்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வலாக்கின் லா யஷ்உரூன், அவர்கள் உணர மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த முனாஃபிக்குகளிடத்திலே அந்த லா ஷுஊர் இல்லாத அந்த தன்மை இருக்கிறது என்று சொன்னால் நம்மிடத்தில் இது போன்ற ஷுஊர் இல்லை. நாம் அதையெல்லாம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஷுஊர் என்றால் என்ன? உதாரணத்துக்கு ஷுஊர் என்றால் ஹுவல் இஹ்சாஸ். உதாரணத்துக்கு தொடுகிறோம் என்று சொன்னால் தொடுதல் தெரிகிறதா இல்லையா? தொடுதல் தெரிகிறது. அடிக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய அடியுடைய அந்த வலி தெரிகிறது. தொழுகிறோம் என்று சொன்னால் அதிலே இன்பம் தெரிய வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜுஇலத்து குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத், என்னுடைய கண் தொழுகையிலே குளிர்ச்சியாக்கப்பட்டது என்று சொன்னார். நம்முடைய கண் அது போன்று இருக்கிறதா? தொழுகையின் போது தான் நமக்கு கஃப்லத்துகள் ஏற்படுகிறது, பொடும்போக்கான தன்மைகள் ஏற்படுகிறது. தொழுக வேற வேண்டுமா, இஷா வேற தொழுக வேண்டுமே, ஃபஜ்ரை வேற நாம் தொழுக வேண்டுமே என்ற ஒரு அசட்டை குணம் நம்மிடத்தில் ஏற்படுகிறது. காரணம், அந்த தொழுகையிலே ஷுஊர் இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோம். முனாஃபிக்குகள் ஒரு வகையிலே ஷுஊர் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் இது போன்ற அமல்களிலே நம்மிடத்திலே ஷுஊர் இல்லை. இது போன்ற இப்ரத்துகளை, இது போன்ற ஆயத்துகளிலிருந்து நாம் எடுத்து நம்முடைய வாழ்விலே நாம் அமல் செய்வதற்கு பாடுபட வேண்டும். எத்தனை நாளுக்குத்தான் நாம் இது போன்று சென்று கொண்டே இருப்பது? எத்தனை நாளுக்குத்தான் நாம் இந்த உலகத்திலேயே நாம் இன்பமாக அனுபவித்துக் கொண்டு சந்தோஷமாக இருந்து கொண்டு செல்வது? கொஞ்சமாவது ஒரு நாளைக்காவது தொழுகும் பொழுது ஷுஊருடன் தொழுதோம் என்று சொன்னால், உணர்ச்சியுடன் தொழுதோம் என்று சொன்னால், அந்த தொழுகை அனுபவித்து தொழுதோம் என்று சொன்னால், சுவைத்து தொழுதோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியிலே அந்த தொடர்பு ஏற்பட்டு அதைத்தான் அல்லாஹ் தஆலா அது போன்ற இபாதத்துகளைத்தான் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சில ஹதீஸ்களிலே சொல்லுவார், 1000 ரக்காத் தொழுவதை விட ஃபிக்ர் இல்லாமல், சிந்தனை இல்லாமல் 1000 ரக்காத் தொழுவதை விட ஒரு சிந்தனையுடன் ஷுஊருடன் 2 ரக்காத் தொழுவது மேலானது என்று சொன்னார். 2 ரக்காத் தொழுவது மேலானது. இது போன்ற ஷுஊருடன் தொழுகக்கூடிய தொழுகையை, இது போன்ற ஷுஊருடன் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். வல்ல அல்லாஹ் அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அந்த ஷுஊர் இருந்தது என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் ஃபசாதை விட்டும் பாதுகாக்கப்படும், குழப்பங்களை விட்டும் பாதுகாக்கப்படும். நம்முடைய உள்ளம் இருக்கிறதே ஃபசாதுகளை கொண்டு மூழ்கடிக்கப்பட்ட உள்ளமாக நம்முடைய உள்ளம் இருக்கிறது. நம்முடைய உள்ளம் சலாஹ், தூய்மையான நல்ல உள்ளமாக நம்முடைய உள்ளம் மாற வேண்டும் என்று சொன்னால் ஷுஊர் இருக்க வேண்டும் என்பதாக நம்முடைய முஃபஸ்ஸிர்கள், சூஃபியாக்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நம்முடைய உள்ளம் சீர்பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிய வேண்டும் என்று சொல்கிறார். முஹப்பத்துல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். கிராஅத்துல் குர்ஆனி பித்தஃபக்குரி, குர்ஆனை சிந்தித்து ஓத வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் செய்ய என்று சொன்னால் உள்ளம் சரியான உள்ளமாக மாறிவிடும். ஃபசாதை விட்டும் குழப்பங்களை விட்டும் நம்முடைய உள்ளம் பாதுகாக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அல் இக்ஸாரு மின் ஸிக்ரில்லாஹி, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை உள்ளத்திலே அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். அத்தௌபத்து சாதிகா, உண்மையான தௌபாவை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். முஜாஹதத்து நஃப்ஸ், நஃப்ஸுடன் போராட வேண்டும் என்று சொல்கிறார்கள். முஜாலசத்து சாலிஹீன், நல்லடியார்களுடன் நம்முடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அவர்களுடன் நாம் அமர வேண்டும் என்று சொல்கிறார். உண்மை அதுதான். இந்த மாரிஃபத்துல்லா, முஹப்பத்துல்லா, அல் கிராஅத்துல் குர்ஆன் பித்தஃபக்குர், இது அனைத்துமே வர வேண்டும் என்று சொன்னால் நல்லடியார்களுடைய தொடர்பு தேவை. நல்லடியார்கள் எவ்வாறு இருக்கிறார்களோ அவர்களுடன் நம்முடைய சொஹபத்தை ஆக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் அவர்களை போன்று நாமும் மாற ஆரம்பித்துள்ளோம். அவர்கள் எப்படி தொழுகிறார்களோ அதே போன்று தொழுக ஆரம்பித்துள்ளோம். நாம் தவறாக தொழுதோம் என்று சொன்னால் அதை அவர்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். இவ்வாறு தொழுகக்கூடாது, அவ்வாறு தான் தொழுக வேண்டும், அதுதான் உண்மையான தொழுகை என்று நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்மை தஸ்லீம் செய்வார்கள், சரிப்படுத்துவார். எந்நேரமும் நாம் நல்லடியாருடைய தொடர்பில் இருந்து கொள்ள வேண்டும். இக்காலகட்டத்தில் முக்கியமான ஒன்று நல்லடியாருடைய தொடர்பு. காரணம்,
நம்மை சுற்றி நஃப்ஸும் ஷைத்தானும் பல கெட்ட நண்பர்களும் நம்மை கெடுப்பதற்கு, நம்மை வழிகெடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இதை பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் குழம்பி போய்விடும். இதுதான் உண்மை. பெரியோர்களே, சகோதரர்களே, நம்முடைய உள்ளம் சதா தஸ்ரீஹ் பெற வேண்டும் என்று சொன்னால், சரியான உள்ளமாக நம்முடைய உள்ளம் மாற வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற ஷுஊருடன் நாம் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த அல்லாஹ்வை அறிவதற்கு, அல்லாஹ்வை பிரியப்படுவதற்கு, நல்லடியாரோட தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த ஷுஊர் இல்லாமல் ஃபசாதுகளை உள்ளத்தில் ஏற்படுத்தினால், உள்ளத்திலே ஃபசாதுகள், குழப்பங்கள் இருந்தாலும் அதுவும் முனாஃபிக்குகளுடைய ஒரு தன்மை தான் என்று நமக்கு முஃபஸ்ஸிர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். எனவே அந்த முனாஃபிக்குகளுடைய வாடை கூட நம்மிடத்திலே அடிக்காமல் தூய்மையான உள்ளமாக, தூய்மையான உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.